ஹலோ கைஸ், என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிராகன் ஸ்லேயர்ஸ் பியர்லெஸ் ரெக்ரெஷனோட எபிசோடு 30. எபிசோடு 29 மிஸ் பண்ணவங்களுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ணது போதும், வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே அங்கே சுற்றி இருக்கிற ப்ரொஃபஸர்ஸ் எல்லாரும் இவன் ஏதாச்சும் மொக்கையா பண்ணால் அப்போவே ரிஜெக்ட் பண்ணிடலாம்னு வெயிட்டிங்கில் இருக்காங்க. நம்ம ஆள் எதை வெளியே காட்டலாம், எதை மறைக்கலாம்னு லைட்டாக யோசிக்கிறான். எலிமெண்டல் ஸ்வாடை மட்டும் இப்போதைக்கு காட்டக்கூடாது, ஏன்னா அது மொத்த சீக்கிரட்டையும் உடச்சிடும்னு முடிவு பண்ணுறான். ஆனால் அங்கே இருக்கிற மொரட்டு நைட்ஸோட ப்ரெஷரை பார்த்தா சாதாரண டேலண்ட்டை காட்டுனா வேலைக்கு ஆகாதுன்னு நம்ம ஆளுக்கு புரியுது. அதனால் பவரில் ஒரு பார்ட்டை மட்டும் வெளிக்காட்ட முடிவு பண்ணுறான். பிளேடை சுற்றி அப்படியே ஆறாவை வெறியா ஏற்றுறான். டக்குன்னு ஒரு ப்ளூ கலர் எனர்ஜி நம்ம ஆளோட பிளேடை மொத்தமாக கவர் பண்ணி ஒரு மாசான ஆரா பிளேடாக மாறுது. நம்ம ஆளோட குவாலிட்டியை பார்த்து அந்த ப்ரொஃபஸரை ஷாக் ஆகுறாங்க. ஒரு ப்ரொஃபஸர் நம்ம ஆள் என்ன பண்ணுறான்னு உடனே ஐடென்டிஃபை பண்ணுறாரு. அந்த பையன் பிளேடை யூஸ் பண்ணுறான்னு புரிஞ்சுக்கிறாங்க. 15 வயசு பையன் அதுக்குள்ளே அசூர் நைட் லெவலுக்கு வந்துட்டான்னு ப்ரொஃபஸருக்கே செம்ம ஷாக்கு. ஏன்னா லெஜண்ட் செட் பண்ண ரெக்கார்டையே இவன் பிரேக் பண்ணிட்டான். நம்ம கொஞ்சம் ஓவராக பவரை காட்டிட்டோம்னு நம்ம ஆளுக்கு அப்போதான் புரியுது. முன்னாடி ஒருத்தன் ஆரா டெக்னிக் எல்லாம் வீக்கானவங்க யூஸ் பண்ணுற சீப் ட்ரிக்குன்னு சொன்னது நம்ம ஆளுக்கு ஞாபகம் வருது. கைசர் கூட ட்ரைனிங் பண்ணதில் தன்னோட உண்மையான ஆராவை மறைக்கணுன்ற நம்ம ஆள் மறந்துட்டான். நல்ல வேலை ப்ரொஃபஸர் நம்ம ஆள் வெறும் அசூர் நைட் லெவல் தான் இருக்கான்னு நினச்சிக்கிறாங்க. நம்ம ஆளோட உண்மையான பவர் மறைஞ்சிருக்கிறத நினச்சி நம்ம ஆள் ரிலாக்ஸ் ஆகுறான். கைசரை பார்க்கறதுக்கு முன்னாடியே நம்ம ஆள் அசூர் நைட்டுக்கு வந்துட்டான். ஆனால் எலிமெண்டல் ஸ்வாடை மாஸ்டர் பண்ணது நம்ம ஆளை இன்னும் ஒரு படி மேலே கொண்டு போயிருச்சு. நம்ம ஆளோட ஆரா நிஜமாவே கிரிம்சன் நைட் லெவலுக்கு வந்துருச்சு. அசூர் நைட்டுக்கும் கிரிம்சன் நைட்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் ஆரா பிளேடை எப்படி யூஸ் பண்ணுறதுல தான் இருக்கு. அசூர் நைட்டால் பிளேடை மெயின்டைன் மட்டும்தான் பண்ண முடியும். ஆனால் கிரிம்சன் நைட்டால் பிளேடோட ஷேப்பையும் ஃபங்க்ஷன்ஸையும் இஷ்டத்துக்கு மாற்ற முடியும். சிம்பிளான ஃபார்மை மட்டும் காட்டுனது எவ்வளவோ பரவாயில்லன்னு ரிலாக்ஸ் ஆகுறான். ரூமில் இருந்த சைலன்ஸ் பிரேக் ஆகி எல்லாரும் நம்மளால சும்மா மாசா பாராட்டுறாங்க. இந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ்டு ஸ்கில் இருக்கிறப்ப லேட்டாக வந்ததெல்லாம் ஒரு மேட்ரே இல்லைன்னு பிரின்சிபல் சொல்கிறாரு. வல்ஹலால ஒரு மாதம் கற்றுக்கிறத விட நம்ம ஆள் வெளியில் நிறைய கற்றுக்கிட்டான்னு ஒத்துக்கிறாரு. நம்ம பையன் மறுபடியும் சாரி கேட்குறான். ஆனால் பிரின்சிபல் இப்போ அதெல்லாம் தேவையே இல்லைன்னு சொல்லிடுறாரு. நம்ம ஆளுக்கு அட்மிஷன் தரதுல யாருக்காவது அப்ஜெக்ஷன் இருக்கான்னு ப்ரொஃபசர்ஸ் கிட்ட கேட்குறாரு. நம்ம ஆளோட ஆரா பிளேடை ஒரு பெரிய ப்ரூஃப் தான்னு எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. எல்லாரோட சப்போர்ட்டும் கிடைச்சதும் பிரின்சிபல் நம்ம ஆளை பார்க்குறாரு. ஜீக் ட்ரேக்கரை அஃபீஷியலாக வல்ஹல்லாவுக்குள்ளே ஏற்றுக்கிறாரு. இப்போ கதை அட்லாஸ் சிட்டிக்கு ஷிஃப்ட் ஆகுது. இந்த சென்ட்ரல் சிட்டியில் தான் வல்ஹல்லாவும் ஹவுஸ் ட்ரேக்கரோட 4 சீசன்ஸ் கேஷியலும் இருக்குது. ஹவுஸ் ஹெட்டும் மற்ற பெரிய ஆளுங்களும் அங்கே இருக்கிறதுனால அட்லாஸ் தான் ஹவுஸ் ட்ரேக்கரோட மெயின் ஹெட் குவார்ட்டர்ஸ். ப்ரெசன்ட் டைமுக்கு வந்தால் நம்ம ஆளு தன்னோட புது லைஃபுக்குள்ளே கால் எடுத்து வைக்கிறான். நம்ம ஆளுக்காக ரெடி பண்ணியிருக்க அந்த பிரம்மாண்டமான எஸ்டேட்டை பார்த்து எப்படி நம்மளை இவ்வளவு ராயலாக ட்ரீட் பண்ணுறாங்கன்னு ஷாக் ஆகுறான். அட்லாஸ்டில் இருக்கிற நம்ம ஆளோட பர்சனல் மேன்ஷனுக்கு வரான். நம்ம ஆள்கிட்ட இருக்கிற பிளாக் கார்டு பவரை விட இந்த எஸ்டேட் ரொம்ப ஓவராக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறான். டோரை ஓப்பன் பண்ணால் உள்ளே ஆல்ரெடி சில பேர் வெயிட் பண்ணுறாங்க. வல்ஹல்லால சேர்ந்ததுக்கு சர்ப்ரைஸ் செலிப்ரேஷன் பண்ண ரெடியாக இருக்காங்க. நம்ம ஆளால் இதை நம்பவே முடியலை. டியூக்கும் ஆண்ட்ரேயும் சும்மா ஃபன்னியான பார்ட்டி ட்ரெஸ்ஸில் நம்ம ஆளை வெல்கம் பண்ணுறாங்க. இது ரொம்ப நார்மலாக பண்ணுற மாதிரி இந்த மொக்கையான வெல்கம்மை வச்சு அவனுங்க நம்ம ஆளை வெறியாக பாராட்டுறானுங்க. நம்ம ஆள் இதிலிருந்து மீண்டு வர்றதுக்குள்ள இதெல்லாம் சும்மா ஸ்டார்டிங் தான், மெயின் ஃபிக்சரு இனிமே தான் இருக்குன்னு அடுத்த குண்டை தூக்கி போடுறாங்க. டியூக் ஆல்ரெடி ட்ராக்கர் ஃபேமிலி ஹெட்டால் சம்மன் பண்ணப்பட்டு ஒரு மாதத்துக்கு மேலே இதே மேன்ஷனில் தான் தங்கியிருக்கான்ற விஷயமும் நம்ம ஆளுக்கு இப்போ தெரிய வருது. வால்ஹல்லாவுக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக வந்திருக்கேன், இங்கேயே தான் தங்க போகிறேன்னு ஆண்ட்ரே அடுத்த குண்டை தூக்கி போட இவனுங்க வேணும்னே தான் நம்மளை துரத்திட்டு வந்திருக்காங்கன்னு நம்மளால செம்ம கடுப்பாகிறான். அவனுங்க 2 பேரும் செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ண நம்மளால டயர்டில் நிற்கிறான். ஒரு வார்த்தை கூட கேட்காம எப்படிடா என் வீட்டுக்குள்ளே புகுந்தீங்கன்னு நம்ம ஆளோட பொறுமை இப்போ டோட்டலாக பிரேக் ஆகுது. ரொம்ப நேரம் கழிச்சு பார்ட்டி முடிஞ்சதும் அவனுங்க எந்த அளவுக்கு ஓவராக பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. டியூக்கும் ஆண்ட்ரேவும் அந்த ரூம் முழுக்க இருக்கிற ரூனிஸுக்கு நடுவில் ஃபுல்லாக மட்டையாகி விழுந்து கிடக்குறானுங்க. இப்படியே அந்த மேன்ஷனில் நைட் ஆகுது. அதுக்கப்புறம் வேற ஒரு இடத்துல முகத்தை முன்ன ஒருத்தன் மொரட்டு பசங்க இருக்கிற ஒரு டாவர்னுக்குள்ளே வரான். யார் கண்ணுலையும் படாமல் இருக்க சைலண்டாக ஒரு பீரை ஆர்டர் பண்ணுறான். அப்புறம் எனக்கு கேவை பார்க்கணும்னு கேட்குறான். இந்த பேரை கேட்டதும் அந்த ரூமோட மூடை அப்படியே மாற்றிடுது. அங்கே இருந்து எல்லாரும் வெப்பன்ஸ் எடுத்துட்டு இவனை வளைக்க அந்த இடமே ஒரு ட்ராப்பாக மாறுது. ஆனால் அந்த ஹூடர் விசிட்டர் பயப்படாமல் செம கூலாக இருக்கான். டக்குன்னு அவன் தன்னோட கையில் இருக்கிற ட்ராக்கர் சிம்பலை காட்டி அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாங்கன்னு வார்ன் பண்ணுறான்.
டிராக்கர் ஃபேமிலியை பகைச்சா அவ்வளவுதான்னு தெரிஞ்சு அவனுங்க அப்படியே தயங்கி நிக்கிறானுங்க. ஒரு சாதாரண ஆள் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த பார் அட்டெண்டர் சுச்சுவேஷனை சமாளிக்க ட்ரை பண்றான். முன்னாடியே தடுத்து நிறுத்தாததுக்கு பயந்து போய் சாரி கேட்குறான். அப்புறம் நான் கோஆப்ரேட் பண்றேன்னு சிக்னல் கொடுக்குறான். வந்தவனை நேரா பிரான்ச் மேனேஜர் கிட்ட கூட்டிட்டு போறேன்னு சொல்றான். அந்த முகமூடி போட்டவனை ஒரு சீக்ரெட் பேசேஜ் வழியா கூட்டிட்டு போறாங்க. அது ஃபுல்லா செக்யூரிட்டி மேஜிக் போட்டு ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்ததும் இது முன்னாடியே பழக்கப்பட்ட இடம் மாதிரி இருக்குன்னு நம்ம ஆளுக்கு ஃபீல் ஆகுது. பழைய டைம்லைன்ல உலகத்துல 2 பெரிய ஸ்பை ஆர்கனைசேஷன் இருந்துச்சு. பிளஸ் யாருக்கும் தெரியாத 3வது ஹிடன் ஃபோர்ஸ் ஒன்று இருந்துச்சுன்னு நம்ம ஆளுக்கு ஞாபகம் வருது. அந்த ஹிடன் ஃபோர்ஸ் தான் சிண்டிகேட். இப்படி ஒரு நெட்வொர்க் இருக்கிறது இந்த உலகத்துல முக்காவாசி பேருக்கு தெரியாது. ஆரம்பத்துல ஸ்மக்லர்ஸ் தான் இருந்தது. ஆனா கேன்ற ஒருத்தன் அந்த கடத்தல் வழிகளை வச்சு இதை ஒரு பெரிய இன்டெலிஜென்ஸ் பிசினஸா மாத்தினான். அவனோட பாஸ்ட் லைஃப்ல இவன் அகாடமியை விட்டு துரத்தப்பட்டு மெய்கன் கார்டலுக்கு ஒரு ஹிட்மேனா மாறி உயிர் பழைச்ச காலம் அது. அதுக்கப்புறம் தான் கே இவன் அப்ரோச் பண்ணி மெயினான கடத்தல் வழிகளை செக்யூர் பண்ணி தர சொல்லி கேட்டான். அந்த ஓருக்கு தான் இந்த சிண்டிகேட்டை பிளாக் மிஸ்ட் அண்ட் எம்பையரோட இன்டெலிஜென்ஸ் பீரோவுக்கு இணையான ஒரு முரட்டு பவரா வளர உதவுச்சு. அப்புறம் கேவை அதை மொத்தமாக தன்னோட கண்ட்ரோலுக்கு எடுத்தான். அதுக்கப்புறம் எம்பையர் இவனுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் அழிச்சப்போ அந்த கனெக்ஷன் தான் இவனுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருந்துச்சு. எம்பையர் வெறித்தனமாக தேடிக்கிட்டு இருந்த ஒரு ட்ரெஷரை ஒரு முறை கே தான் இவன் கிட்ட கொடுத்தான். அப்படி கொடுத்தது மூலமா இவன் பழிவாங்கிறதுக்கான வழியையும் கே தான் அமைச்சு கொடுத்தான். சிண்டிகேட் வளர ஹெல்ப் பண்ணதுக்கு இது ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட்னு கே சொன்னது இன்னும் நம்ம ஆளுக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா அந்த ஹெல்ப் இல்லாம தான் இவ்வளவு தூரம் வந்திருக்க முடியாதுன்னு நம்ம ஆளுக்கு நல்லாவே தெரியும். இப்போ ஃபியூச்சர் எப்படி மாறும்னு தெரியாததுனால இன்ஃபர்மேஷன் தான் பவர்னு முடிவு பண்ணி சிண்டிகேட்டை சீக்கிரமே தன்னோட சைடில் கொண்டு வரணும்னு நினைக்கிறான். அவனோட டேலண்ட் ரொம்ப முக்கியம். அதனால அவனோட பஸ்ட் டீல் மூலமாவே ஒரு கூட்டணியை உருவாக்க பிளான் பண்றான். பிரான்ச் மேனேஜர் வெயிட் பண்ற அந்த சீக்ரெட் ரூமுக்குள்ள என்ட்ரி ஆகுறான். ஒரு தீக்குச்சி உரசப்படுது. அது அவங்களோட பிரைவேட் நெகோசியேஷனுக்கான சிக்னல். வந்தவன் உடனே அந்த மேனேஜரோட பழக்க வழக்கங்களை வச்சு ஆளை ஐடென்டிஃபை பண்றான். இந்த பிரான்ச் மேனேஜர் ஒரு ரெட் ஹேர் லேடி. அவ சீக்கிரட்டை பத்த வச்சுட்டு இவனை செம இன்ட்ரெஸ்டா பாக்குறா. ரூம்ல வெளிச்சம் வந்ததும் அவன் என்ன சொல்ல போறான்னு கேட்க ரெடி ஆகுறா. ஒரு ஃபேமஸான டிராகன் வம்சத்து பையனுக்கு சிண்டிகேட் கிட்ட என்ன வேலைன்னு கேட்குறா. சுத்தி வளைச்சு பேசாம ஸ்ட்ரைட்டா மேட்ருக்கு வான்னு சொல்றா. அவனும் அதை அக்செப்ட் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கு வரான். சிண்டிகேட் கூட ஒரு பிசினஸ் ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்றான். அவ குறுக்க எதுவுமே பேசாம ரொம்ப கியூரியஸா கேட்குறா. நீ ஒரு பெரிய நோபல் ஃபேமிலி, உனக்கு ஒரு கிரிமினல் ஆர்கனைசேஷன் கூட டீல் வச்சுக்க வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்குறா. அன்னைக்கு வால்ஹெல்லாவில் நடந்த மேட்டர் இவங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும்னு அவளோட பேச்சில இருந்தே இவன் புரிஞ்சுக்கிறான். இருந்தாலும் உஷாரா இருந்து அவளோட கேள்விக்கு ஈஸியான பதில் சொல்லாம எஸ்கேப் ஆகுறான். அதுக்கு பதிலா பஸ்ட் கூட்ஸை செக் பண்ண சொல்றான். ஒரு ஜோடி கம்மலை டேபிள்ல வைக்கிறான். அதை அவ ஏதோ சாதாரண ஜுவல்லரின்னு நினைச்சு அசால்ட்டா பாக்குறா. ஆனா இது ஆர்டிஃபேக்ட்ஸ், நீயே போட்டு பாருன்னு இவன் சொல்றான். இது ஏதோ சாதாரண மானா ரெக்கவரி ஐட்டம்னு நினைச்சுக்கிட்டு ரொம்ப நக்கலா அதை காதுல போடுறான். இது ஆக்டிவேட் ஆன உடனே அவளுக்கு செம ஷாக்கு. அவளோட நக்கல் எல்லாம் காணாம போயிருது. அவ கையில இருந்த சிகரெட்டு கீழே விழுது. அவளோட மானா ரெக்கவரி சும்மா 10 to 15% இன்க்ரீஸ் ஆனதை பார்த்து பேரஞ்ச மாதிரி முழிக்கிறா. டாப் டயர் ஆர்டிஃபேக்ட்ஸ் கூட 1 to 3% தான் கொடுக்குங்கிறதுனால இது சாதாரண விஷயம் இல்லைன்னு அவளுக்கு புரியுது. இது யாரு கண்டுக்கும் தெரியாம எப்படி வச்சிருந்து ஷாக் ஆகுறா. இவன் யாருக்கும் தெரியாத புது சப்ளை ரூட்டை கண்டுபிடிச்சிருக்கான். இல்லைனா இவனே இதை எடுத்திருக்கான்னு கெஸ் பண்றா. இந்த விஷயம் அவளை நம்ம ஹீரோவை பத்தி மறுபடியும் யோசிக்க வைக்குது. அவ ஆடி போய் இருக்கிறத பார்த்துட்டு இப்போ மைண்டு மாறிடுச்சான்னு நம்மளால ரொம்ப கூலா கேட்கறான். நம்மளால கொண்டு வந்த பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஷீட்டை யூஸ் பண்ணி ஒரு புது பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ண சொல்றான். நார்த் அட்லஸ் பேங்க்ல இருந்து ஐட்டத்தை எடுக்கிறதுக்கு சிண்டிகேட்டை தன்னோட ப்ராக்ஸியை அப்பாயின்மெண்ட் பண்றான். இது மூலமா இல்லீகலான ஐட்டத்தை அவங்க வழியா கொண்டு வர பிளான் பண்றான்னு தெளிவா சொல்றான். இந்த டேர்ம்ஸை அவ செக் பண்ணும்போது கமிஷன் அண்ட் போனஸ் எல்லாம் அவ எதிர்பார்த்ததை விட செம ஜெனரஸா இருக்கு. இந்த டீல் முழுசா நம்ம ஆளுக்கு சாதகமா மாறுது. அந்த ரெட் ஹேர் மேஜிக்கு ஒரு விஷயம் புரியுது. நம்ம ஆளுக்கு தன்னோட உண்மையான கேரக்டர் முன்னாடியே தெரிஞ்சிருக்குன்னு கன்ஃபார்ம் பண்றா. நம்ம ஆளோட இன்டெலிஜென்ஸ் சோர்ஸ் செம ஸ்ட்ராங்னு புரிஞ்சுக்கிறா. இதை அக்செப்ட் பண்ணிட்டு அந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்கு ஓகே சொல்லி பிசினஸ் டீலை சீல் பண்றா. யங்லார்ட் டிராக்கரை ஒரு புது பார்ட்னரை அக்செப்ட் பண்ணிட்டு ரொம்ப மரியாதையா வழி அனுப்பி வைக்கிறா. இதோட இந்த எபிசோடு ஓகே காய்ஸ், இன்னைக்கு ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த எபிசோட்ல பார்க்குறேன். பாய் காய்ஸ்.